இந்த அருமையான விழாவிலே என்னையும் ஒரு பார்வையாளனாக பங்கேற்க அழைத்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய மேதைகள், மிகப்பெரிய கலை ஆளுமைகள் இருக்கின்ற இந்த சபையிலே கலையை பற்றி நாம் பேசினால் அது நகைப்புக்குரிய விஷயமாகிடும். அதனால அந்த பார்வையாளன் அங்க பொசிஷன்லேயே நான் திருப்தி பட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக நான் பொறுப்பேற்ற பிறகும் மதிப்பிற்குரிய சௌமியா மேடம் அவர்கள் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களாக பொறுப்பேற்ற பிறகும் இந்த துறையின் சார்பாக செயல்படக்கூடிய பல இசைப்பள்ளிகள், குறிப்பாக சொல்லணும்னா இசைப்பள்ளிகள் எங்கள் துறையின் சார்பாக செயல்பட்டு இருக்கு. 4 இசை கல்லூரிகள் செயல்பட்டு இருக்கு. 2 கவின்கலை கல்லூரி, 1 சிற்பக் கல்லூரி செயல்பட்டு இருக்கு. முதல் முறையாக இந்த துறையின் முதல் முறையாக இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நாங்கள் ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு ஜாப் வேணும், நான் ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறேன் அப்படின்னு போகிற ஸ்டூடெண்ட்ஸுங்களை தவிர எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி சுமார் 180 மாணவ மாணவிகள் இன்டர்வியூக்கு வந்தாங்க. அவங்களில் கிட்டத்தட்ட 176 பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு. 96% அதிகம். அதே மாதிரி இசை பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஏற்கனவே முடித்து சென்ற மாணவ மாணவிகளுக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் இங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பெரிய பெரிய விழாக்களில் போயிட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் கலந்துக்கிற விழாக்களில் போயிட்டு அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட சில நிகழ்ச்சிகள் தொடங்கி மாணவர்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வையாளர்களுடைய பாராட்டை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே நிறைய ஆளுமைகள் இருக்கிறீங்க. என்னுடைய துறையின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த நிறுவனங்கள் உங்களை போன்ற ஆளுமைகள் அப்பப்போ இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய அனுபவத்தை அவங்களுக்கு தரணும். உங்களுடைய பேச்சின் மூலமாக நான் சில திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு. உங்களுடைய வருகை, உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய பேச்சு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஒரு உத்வேகமாக அமையும். இந்த துறையில் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள், இசைக்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் நிறுவனங்கள், கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தது. அதையும் சோஷியல் மீடியா மூலமாக நாங்கள் பரப்பிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்டலாம், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உங்களுடைய வருகை மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு உங்களுடைய அனுபவம் ஒரு பாடமாக, ஒரு உதவியாக இருக்க வேண்டும். மேலும் மிக பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் தான் பெரும்பாலும் நிறைய பேர் எங்கள் கல்லூரியில் சேர்றாங்க. அவங்களுக்கு சில கல்லூரியில் போய் மாணவர் மாணவிகள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு ஒரு இசை கருவிகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த நிகழ்ச்சியில் கலந்து அந்த பாடம் நடத்துவதற்கு தேவையான கருவிகள் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், பழுது பார்த்து கொடுக்குறோம். வெளியே போகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு கனவு, வெளியே போகும்போது என் கையில் நான் கற்றுக்கிட்ட வித்தைக்கு ஒரு கருவி என் கையில் இருந்ததுன்னா எனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஏழை மாணவர்களுடைய கனவு இருக்குது. சில கல்லூரிகளில், ஃபார் எக்ஸாம்பிள் திருவையாறு கல்லூரிகளில் சில NGO அமைப்புகள் வெளியே போகிற எல்லா மாணவர்களுக்கும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரதநாட்டியம் செட்டு, வேறு ஏதாவது வீணை கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு வீணை அல்ல மிருதங்கம், இந்த மாதிரி இசை கருவிகளை அவங்களுக்கு இலவசமாக ஒரு ஊக்கப்படுத்தும் வகையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி எங்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு வருங்காலத்தில் உங்கள் மூலமாக ஏதாவது உதவி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.
அதை தான் அவங்க முன்னாடி கேட்டுக்கிறேன். ஸோ கலையை பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும் இந்த கொஞ்ச காலத்தில் அந்த கலையை வளர்ப்பதற்கு ஒரு அதிகாரியாக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுருக்கிறேன். அந்த விஷயங்களுக்கு உங்கள் மாதிரி பெரியவங்களும் உதவினீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கலைகளை நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் மறுமலர்ச்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கு நீங்கள் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.